குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கி ஜான் திரைப்படம் தமிழ் டப்பிலையும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட திரைவிமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரைவிமர்சனத்துக்கு போகலாம். லெஜெண்ட்ஸ் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்தோட டைட்டில். இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பெய்ஜிங்ல தான் கதை ஆரம்பிக்குது. அங்க ஜாக்கி சான் கூட ரெண்டு பசங்க, அவருடைய பசங்க இருக்கிறாங்க. பெரிய அண்ணனை பாத்தீங்கன்னா ஒரு குத்துச்சண்டையில ஒரு ஜெயிச்சதுனால, அதாவது பாக்ஸிங்ல ஜெயிச்சதுனால, கராத்தேல ஜெயிச்சதுனால ஒரு கும்பல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இவரை கொண்டுறாங்க. அங்க ஜாக்கி சானும் வராரு, இந்த பையனும் இருக்கிறாப்புல, சின்ன பையன். காப்பாற்ற முடியல. இதனால மனசு உடைஞ்சு போன ஜாக்கி சான் வருத்தத்துல இருக்காரு. பையனை நியூயார்க் சிட்டிக்கு அனுப்புறாரு. அங்கேயாவது போய் நீரு ஃப்ரெண்டு வீட்டுல இரு அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாரு. இவர் அங்கிருந்து இங்க வராரு. இங்க வந்தவர் இங்கேயும் அதே மாதிரியான அந்த கராத்தே விஷயங்கள்லாம் போட்டியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல தங்குறாரு. தங்கும்போது அந்த ஓனருக்கு இவர் சொல்லித்தர மாதிரி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அவரும் இவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு கலந்துக்கிட்டு என்னன்னா அவருக்கு என்ன ஒரு கண்டிஷன்னா, அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவர் போட்டியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்து சொல்றாங்க. ஆனா அவர் இருந்தாலும் போட்டி போயிட்டு இந்த மாதிரி ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கணும் ஒரு முடிவு பண்ணும்போது ஜாக்கி சான் இவருக்கு பயிற்சி கொடுக்குறாரு. போட்டி போட்டவர் அந்த போட்டியில ஜெயிச்சாரா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் போனவர் உயிர் பிழைச்சு வந்தாரா இல்லையா, இதுக்கெல்லாம் இடையே சொல்றான் இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்துல சில காமெடி காட்சிகள் இருக்கு. படத்துல ஒரு 10-15 சீன் தமிழ் டைலாக்ல நம்ம அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா சிரிப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட்டு தான். ஜாக்கி சான் படம்னாலே நம்ம சொல்லவா வேணும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. படமும் போர் அடிக்கல. ஒரு 100 நிமிஷம் தான் நினைக்கிறேன் படத்தோட ஃபுட்டேஜ். குழந்தைங்க ஃபேமிலியோட கண்டிப்பா நீங்க அந்த படத்தை போய் பார்க்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. போர் அடிக்காம அழகா கொண்டு போயிருக்காங்க. இந்த சம்மருக்கு ஒரு ஜாலியான படம், ஒரு நல்ல படம். தமிழ் டப்பிங்லேயே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பக்கத்துல இருக்க ஏசி திரையரங்களை போய் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த படத்தோட திரை விமர்சனம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.